கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆழம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பு தான், ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சங்கீதத்திலே நாம் அநேக காரியங்களை வாசிப்போம். தாவீது எழுதின சங்கீதம் என்று பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை அநேக போராட்டங்கள் வழியாக தாவீது கடந்த போது எழுதுகிறதை வாசிக்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு வந்த பாடுகளை எல்லாம் தண்ணீர்களுக்கு ஒப்பிடுகிறார். ஆழங்கள் என்ன செய்ததில்லை, கடந்து போனது என்று சொல்லி தண்ணீர்களுக்கு ஒப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கண்ணீரை குறித்து எழுதுகிறார், அவருடைய போராட்டத்தை குறித்து எழுதுகிறார். அவர் தேவன் மேல் எப்படி அவருடைய ஆத்மா வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்தும் எழுதுகிறார். என்னுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்குது. அது எப்படிப்பட்ட தாகம்? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உம்மேல் வாஞ்சியா இருக்கு. மானானது நீரோடைகளை எப்படி வாஞ்சித்து கதறுமா? தண்ணியே கிடைக்காத இடத்துல இந்த மான்களோட சத்தம் அவ்வளோ பயங்கரமா இருக்குமா. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது அந்த சத்தம் வந்து எதுக்குன்னா அழுகுறதான், தண்ணி கிடைக்கணும். அவைகள் தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலைகள்ல கதறுகிறது போல ஆத்மா என்ன செய்கிறது? வாஞ்சித்து கதறுது. அது ஓடுமா, எங்க தண்ணி கிடைக்கும், எங்கேயாவது கிடைக்காதான் ஓடி ஓடி இன்னும் தாகம் எடுக்கும். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு மான் எப்பயும் நடக்காது, ஸ்லோவாலாம் நடந்துட்டு இருக்காது. அது ஒரு காரியமே என்னது? வேகமா ஓடுகிறது இருக்கு. கத்தோட பிள்ளைகளுக்கு சில வேலைகள் என்ன ஆகுது? வேகமா ஓடும்போது தாகமாயிடுது. என்ன ஆயிடுது? வேகமா ஒன்ன பிரச்சனை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன செய்? உனக்கு நியமித்த ஓட்டத்துல பொறுமையோட ஓடு. வேகமா ஓடாத, பொறுமையா ஓடு. கத்தோட பரிசுத்த நாமத்துக்கு நிதானமா ஓடு. அப்பதான் நமக்கு என்ன செய்ய, நம்முடைய தாகம் ஜீவனுள்ள தேவன் மேலேயே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் இங்கே வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் வாசித்து கொண்டு வரும்போது தான் வேதத்துல பார்க்கிறோம். இதில் பார்க்கிற ஆத்துமா ஏன் கலந்துக்கிறவருக்கு என்ன கலக்கும் அப்படின்னா, அவரோட தாகம் என்னன்னா, உன் தேவன் எங்க எங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க. சூழ்நிலை எல்லாம் பார்த்தா உன் கூட கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுது. சில வேளைகளில் கர்த்தரோட பிள்ளைகளை கூட அப்படி ஒரு கொஸ்டின் மார்க், உன் கூட இருக்காரா கர்த்தர்? இவ்வளோ ஓடுற எல்லாம் பண்ற, கர்த்தர் கூட இருக்காரா? கர்த்தர் கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? அதான கிதியோனை பார்த்து கேட்டேன். கர்த்தர் உன் கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் விட்டுருவாரா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னோடு இருப்பார். அகில் உனக்கு ஏன்பா, உன் நாட்டுக்கு ஏன்பா திரும்ப? கர்த்தர் நம்மோடு இருந்தா இந்திய தேசத்துக்கு ஏன் திரும்ப ஒரு போராட்டம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் வச்சிருக்காரு, அதுல எல்லாம் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனாலே கூடாதவைகள் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது புரியாம தான் அநேக வேளைகளை நாம் கலங்குகிறோம், திக்கித்து போகிறோம், போராடுகிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம். கண்ணீரே உணவா போச்சுன்னு சொல்றோம், அழுதுகிட்டே சாப்பிடுறோம். சாப்பிட்ற சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம்? அழுதுகிட்டே சாப்பிட்றோம். நிறைய பேர் அப்படி சாப்பிட்டுருப்பாங்க. சின்ன பசங்களை 2 அடி அடிச்சுட்டு அது தூங்கிட்டு இருக்கு. அம்மா எழுப்பி ஊட்டும் போது என்ன பண்ணும்? அது விம்மி விம்மி அழும், ஏற்கனவே என்னை அம்மா அடிச்சிட்டாங்க. அது மாதிரி அழுதுகிட்டே ஆண்டவர் என்ன செய்கிறோம்? சாப்பிடும். அது ஒருவேளை அந்த போராட்டங்கள், அந்த கண்ணீர்கள் எல்லாம் தேவன் என்ன செய்வார்? ஒரு துருத்தியில வைத்திருக்கிறார். ஒன்றும் நமக்கு வீணாய் போகுது. அழுகிறதுக்கு காரணம் இருக்கும். சிலர் எதுக்கு அழுவாங்கன்னா, 10 வருஷம் முன்னாடி இறந்து போன அம்மாக்காகவும் அப்பாக்காகவும் தாத்தாக்காகவும் பாட்டிக்காகவும் அழுகு. அந்த அழுகை வேஸ்ட். ஏன்னா அவங்க கர்த்தருக்குள்ள இருந்தா பரலோகம் போயிருப்பாங்க, கர்த்தருக்கு வெளியே இருந்தா நரகத்துக்கு போயிருப்பாங்க. அது அவங்க எங்க போனாங்கன்னு நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. அவங்கவுங்க இடத்துக்கு அவங்கவுங்க போயிருப்பாங்க. அவங்களுக்காக அழுகிறதெல்லாம் வேஸ்ட். நிறைய பேர் கேட்பாங்க, அந்த கல்லறையில போய் இன்னும் நம்ம என்ன ஆகல, கிறிஸ்தவங்களாகல. கர்த்தருடைய பிள்ளைகள் கல்லறை திருநாளை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கல்லறை வெடிக்கும், அந்த பக்கம் போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்க போய் அழுதுகிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க பார்க்கிறோம், நாம் அழுகிற அழுகை எதற்காக அழுகிறோம்? கண்ணீரே உணவாயிட்டுன்னு சொல்றோம்.
தாவீது ஏன் அழுதார்? தேவன் எங்கேன்னு கேட்கிற அளவுக்கு தோல்விகள், கர்த்தர் எங்கேன்னு கேட்கிற அளவுக்கு நாட்டுல பிரச்சனைகள். அவர் என்ன செய்கிறார்? சிறுவேலை அரசாண்டு கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில அவர் தேவனிடத்துல போய் அழுகிறார். இன்னைக்கு நாம அழ வேண்டியது எதுக்காக? கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்று ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அழும். மற்றவர்களுக்கு, புறஜாதிகளுக்கு, நம்ம குடும்பத்திலேயே இருக்கிற புறஜாதிகளுக்கு, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற தேவனை அறியாதவர்களுக்கு, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற கர்த்தரை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்லியும் சிலர் அப்படியே இருப்பாங்க. அனலும் இல்லாம, அவங்களுக்கு அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக அழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்குதான் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், ஆழத்தை ஆழும். இந்த ஆழத்தை குறித்து தான் தேவன் பேசி பிடிச்சோம். இந்த ஆழம்னா என்னது? டீப் என்று ஆங்கிலத்துல வாசிக்கிறோம், தமிழ்ல ஆழம்னு எழுதிருக்கு. இந்த ஆழம்னா அர்த்தம் என்னன்னா, 2 விதத்திலே ஆழங்கள் உண்டு. நான் இதை ஆவிக்குரிய பாணியில சொல்ல விரும்புகிறபடினாலே 2 விதமான ஆழங்கள் இருக்கு. ஆழம் அப்படின்னா என்னது? ரொம்ப அடிப்பகுதியில் இருக்கிறது ஆழம். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போயிடும். கிணறுல எவ்வளோ ஆழங்கன்னு கேட்பாங்க. எவ்வளோ ஆழம்னா இவ்வளோ மீட்டர், இவ்வளோ தோண்டி இருக்கும், இவ்வளோ கீழே ஆழம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். 80 மீட்டர், 120, எவ்வளோ அந்த மீட்டருக்கு இவ்வளோ தோண்டி இருக்கும் அப்படின்னு கணக்கு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம், அது ஆழம், கண்ணுக்கு தெரியாது. அதே போல ஆவிக்குரிய ஆழம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ஆழங்கள் வித்தியாசம். அது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆழம் இருக்கு. அது என்னது? சாத்தானின் ஆழங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஆழம் வேறு, சாத்தானுடைய ஆழங்கள் வேறு. அதை புரிஞ்சுக்கணும். சாத்தானின் ஆழங்கள் என்கிறது வித்தியாசமா இருக்கும். அது என்ன பண்ணும்? தெரியாது, வெளியே தெரியாது, இருக்கிறதே தெரியாது. போனாதான் மாட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு டிராப் இருக்கானே உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு சபைகள்ல, ஊழியர்கள்ல எவ்வளவு சாத்தானின் ஆழங்கள். நல்லா ஆரம்பித்த ஊழியர்கள் தான் எதுல போய் விழுந்துட்டாங்க? கள்ள உபதேசத்துல விழுந்துட்டாங்க. அதுக்கு பேர் என்னது? சாத்தானின் ஆழங்கள். அதான் அன்றைக்கு சபை செய்தது. ஆதி திருச்சபைகள், அதுல பார்க்கிறோம் 7 விதமான சபைகள், 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்தர் இருந்தார், ஆவியானவர் இருந்தார், தேவனுடைய வல்லமை இருந்தது, அபிஷேகம் இருந்தது. அங்கே என்ன இருந்தது? கூடவே ஒரு சாத்தானினார். அது என்னன்னா, அந்த நாள்ல போதிக்கப்பட்ட விபச்சாரத்தை குறித்து போதிக்கப்பட்ட ஊழியர்கள் அங்கே இருந்தார்கள். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, எப்படிலாம் வாழ்ந்துட்டு கர்த்தருக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, காணிக்க கொடுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படின்னா வாழ்ந்துட்டு எதனா செய்யுங்க, தப்பே இல்லை. அதுதான் சாத்தானின் ஆள். தெரியாது, வெளியே தெரியவே தெரியும். என்ன வேணா செய்யுங்க, உங்களை என்ன ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் அங்கிருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பார், அவருக்கு கனம் கொடுக்கணும். அதனாலதான் வேதம் அழகாய் சொல்லி கொடுக்கிறது, ஆவியானுடைய ஆழம் வேறு, சாத்தானின் ஆழங்கள் வேறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். யோபு அழகாய் சொல்கிறார், உனக்கு ஆழத்தை தெரியுமா? அது எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு அடியில உறைந்து போகும் என்று உனக்கு தெரியுமா? ஒரு பக்கம் அந்த ஆழத்தை என்ன செய்யும்? நெருப்பு, அக்கினி பற்றி எரியும். உனக்கு தெரியுமா? இதெல்லாம் நமக்கு தெரியாது, யோபுவும் பார்த்ததில்லை. ஆவியிலே வந்த வெளிப்பாடு. எங்க நெருப்பு இருக்குன்னாரு? சமுத்திரத்துக்கு கீழே. சமுத்திரத்துக்கு கீழே அக்கினி இருக்குங்கிறது இப்பதான் சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ கடல் தண்ணி, இதுக்கு அடியில எப்படி நெருப்பு வரும்? இதுக்கு அடியில எங்க இருந்து அக்கினி வரும்? நிறைய பேர் கேட்ட கேள்வி. ஆனா இன்னைக்கு தெரியுதா? இன்னைக்கு உள்ள தோண்டி பார்த்து சொல்றாங்க, அடியில என்ன இருக்கு? எரிமலைகள் இருக்கிறது, அடியில அக்கினி குழம்புகள் இருக்கிறது. அந்த அக்கினி குழம்புகள்லாம் எரியும் போதுதான் உள்ள இருந்து வெளியே கடலுக்குள்ள இருந்து எரிமலை வருது. இதெல்லாம் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது, இப்ப தெரிஞ்சுட்டோம். ஓஹோ, இப்படிலாம் இருக்கா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப வேதத்துல பார்க்கிறோம், தேவன் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவர், வேதத்துல வாசிக்கிறோம், ஆதியாகமத்தின் புத்தகம்
முதல் அதிகாரத்திலேயே வாசிக்கலாம். ஆழத்தின் மேல என்ன இருந்தது? இருள் இருந்தது. இந்த ஆழத்தின் மேல ஒரு நெருக்கு, அதுக்கு பேர் இருள். அந்த ஜலத்தின் மேல் தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்ததுனாலதான் ஆழத்தின் மேல போயிடுச்சு அந்த இருள். இல்லைன்னா எல்லா இடமும் இருந்தது. எல்லா இடமும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்த உடனே அது ஆழத்துக்கு போயிடுச்சு. அதால மேல வர முடியும். அதோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும், இது ஆழம். சாத்தானின் ஆழங்கள் என்ன? நம்ம பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போதிக்கிற எந்த போதனையும் சாத்தானின் ஆழங்கள். அது அங்கதான் கொண்டு போகும். பரிசுத்தமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிற எந்த போதனையும், எந்த உபதேசமும், அது சாத்தானின் ஆழங்கள். தேவனையும் நம்மையும் பிரிக்கிற எதுவானாலும் அது சாத்தானின் ஆழங்கள். அதனாலதான் யோபு சொல்லுகிறார், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? கண்களோட ஒரு உடன்படிக்கை. எப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ நம்ம எல்லாத்துக்கும் உடன்படிக்கை பண்ணிருக்கோம். தேவனோட கையை பிடிச்சிருக்கோம். ஆண்டவரே, நான் யார்? உமக்குரியவன். நான் உமக்குரியவன். ஆவி, ஆத்துமா, சரீரம், அவயவங்கள் எல்லாம் உமக்குரியவைகள். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்? அந்த ஆழத்துக்கு போகும்படி, நீச்ச ஆழத்துக்கு போகும்படி என்ன செய்? தேவ சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக்கொள். போராடுன்ற ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? போர் செய்ய சொல்லுகிறார். ஆழத்தை ஜெயிக்கிறதற்கு நமக்கு என்ன வேண்டும்? தேவனுடைய அபிஷேகம் வேண்டும். சாத்தானுடைய ஆழத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா முடியாது. பார்க்க நல்லா இருக்கும், பார்க்க சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன், டைம் பாஸ் ஆகுறதே தெரியல. ரொம்ப ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கும். கத்தரோட பிள்ளைகள் ஒரு சந்தோஷமா சிரிக்கிறது, ஒரு பார்க்குக்கு போறதோ இல்லை வெளியே போறது தப்பு. அதே நேரத்துல 4 பேர் கூட்டினோன்னு அது பாருங்க பத்தியா எப்படி போதுப்பான்னு சொல்றது தான் தப்பு. அப்பயும் சிரிப்பு வரும், அப்பயும் ஜாலியா இருக்கும். பாரு அது எப்படி இருக்கு பாரு, குண்டா இருக்கு, அது மூஞ்சி பாரு எப்படி இருக்கு, அது கண்ணு பாரு எப்படி. இது ஜாலியா தான் இருக்கும். பசங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாலியா இருக்கும், கையை பிடிச்சிட்டு ஒரே ஜாலியா போவோம். ஆனா அப்படி சொல்லும் போது, அவங்களுடைய மனம் புண்படும் போது அதற்காக தேவன் துக்கப்படுவார். தேவனை துக்கப்படுத்துகிற எந்த சந்தோஷமும் அது சந்தோஷம் அல்ல, அது சாத்தானின் ஆண்டவர். தேவன் கொடுக்காத எந்த ஆசீர்வாதமும் அது சந்தோஷம் அல்ல, அது சாத்தானின் ஆண்டவர். தேவன் அனுமதிக்காத எந்த ஐஸ்வர்யமும் அது ஆசீர்வாதம் தராது, அது சாத்தானின் ஆண்டவர். கதட பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. தேவன் கொடுக்காத ஆசீர்வாதம் இருக்கு. தேவன் கொடுக்காமலே ஆசீர்வாதம் கிடைச்சது. நிறைய பேருக்கு கிடைச்சது. வேதத்துல பார்க்கிறோம் ஏசாவை குறித்து, ஏசாவனுடைய அந்தரங்க பொக்கிஷம். கதட பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. இது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. நான் எல்லா வசனமும் சொன்னா ஃபுல்லா சொல்ல முடியாது, அதனால நான் சொல்லி டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டே போறேன். கதட பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. அந்தரங்க பொக்கிஷம். ஏசாவுடைய பொக்கிஷம் எப்படி இருந்தது? அந்தரங்கத்தில் இருந்தது. ஆகானுக்கும் பொக்கிஷம் இருந்தது. அவனும் குழி தோண்டி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டான் கூடாரத்துக்கு. கதட பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. பார்க்க நல்லா இருக்கு, பாபிலோனிய சால்வை. அந்த சால்வை தான் பிரச்சனை. எலியாவின் சால்வை 2 மடங்கு அபிஷேகத்தை கொடுக்கும் என்றால், பாபிலோனிய சால்வை 2 மடங்கு சாத்தானின் வல்லமையை கொடுக்கும். கதட பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. சாத்தானின் அபிஷேகத்தை கொடுக்கும். அதைதான் ஆகான் செய்தான். வெள்ளி என்ன செய்ய பொறுப்பாளங்கள், வெள்ளிப்பாளங்கள் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டாரு. எல்லாம் உள்ள வச்சு புதைச்சு மூடிட்டார், யாருக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் தெரியல, யாருக்கும் இருந்தது, எல்லாம் மறைக்கப்பட்டது. வெளியே பார்த்தா ஆகானும் ரொம்ப நல்ல பிள்ளையா தான் நடந்தது. சண்டை போட போறாங்க, சண்டையில் போயிட்டார். கதட பரிசுத்த நாமத்துக்கு. யுத்தத்துக்கு போனா யுத்தத்துல தோற்று திரும்புகிறார்கள். ஏன் தோற்று போனோம்? ஏன் பின்னாடி வந்துட்டோம்? நம்ம தெரியல.
இப்போ மோசே வந்து அழும்போது ஆலோசனை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு எல்லாருக்கும் சீட்டு போ ஆகான் மேல் வந்து அப்போ பார்த்தா உள்ள அவன் வைத்திருந்த அந்த ரங்க பொக்கிஷங்களை தேவன் வெளியே கொண்டு வந்தார். அவனை அடையாளமாக்கி அவன் மேல் கல்லறிந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்னைக்கு கல்லெறிந்தார்கள், இன்னைக்கு கல்லறியக்கூட ஆளு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஏனென்றால் இன்றைக்கு போகிற பிரமாணம் இது ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். இங்க எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு கடைசியில தான், முதல்ல கிடையாது, நடுவுலையும் கிடையாது, கடைசியில தான் நியாய தீர்ப்பு. அதனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சந்தோஷமா கடந்து போகிறார்கள். எல்லா அந்தரங்க பொக்கிஷங்களையும் அந்தகார பொக்கிஷங்களையும் வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாம பெரிய ஆளார், ஊழியத்துல என்ன மாதிரி யாருங்க, நான் ஒரு தீர்க்கதரிசிங்க. நீங்க சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்? ஏசாயா தீர்க்கதரிசி தைரியமா நான் தீர்க்கதரிசின்னு சொல்லல. இயேசு கிறிஸ்துவே நான் தீர்க்கதரிசின்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு போஸ்டர் எப்படி போடுறாங்க? வரம் பெற்ற தீர்க்கதரிசி. அவர் சொன்னா அப்படியே நடக்குதுங்க. எங்க போடுறாங்கன்னு தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நமக்கு நாமே பட்டம் வைத்துக் கொண்டால் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். எனக்கு நானே எதையாவது போட்டுக்கிட்டா பிரச்சனை. நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே சிலர் போட்டுட்டாங்க, நாங்க எதுவும் போட மாட்டோம். யாரோ போடுறதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, ஆனா நாங்க போய் எதையும் போட மாட்டோம். எங்க பேருக்கு முன்னாடி ரெவரண்டோ பாஸ்டோ ரைட் ரெவரண்டோ எதுவும் போட மாட்டோம். கதை நாங்க படிச்சிருக்கோம், போடலாம். ஆனா அது எங்களுக்கு தேவை, அதுக்காக நாங்க படிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். டாக்டரேட் பண்ணியிருக்கோம், அதுக்காக டாக்டரேட் பண்றதுக்காக நம்ம பெரிய ஆளு காட்டுறதுக்காக பண்ணல. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பிஷப் பட்டம்? காசு கொடுத்தா, 1,00,000 ரூபாய் கொடுத்தா பிஷப். அது கூட வேண்டாம், 5,000 ரூபாய் கொடுத்தா ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் பிஷப். அதோட பரிசுத்த நாமத்துக்கு இப்படி எல்லாம். ஏன்னா இந்த பிஷப் பட்டம் வாங்கினாதான் எங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸை கூடுவாங்க ஈஸியா. அதனால இவங்களுக்கு என்ன, வெளிநாட்டு பொக்கிஷத்தின் மேல் மரம். அதுதான் என்னது? ஏசாவின் அந்தரங்க பொக்கிஷம். வேற எதுவும் கிடையாது. அந்த ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் அழைக்கப்பட்டேன்? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த லக்கை நோக்கி என்னுடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன அடைஞ்சிட்டேன்னு நினைக்கல, எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் பெரிய ஆளாயிட்டேன்னு நினைக்கல, நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கல. ஆனா என்ன செய்யறேன்? ஒன்னே ஒன்று செய்யறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியதுல என்னது? பின்னானவைகளை மறந்துருக்கு. பின்னாடி நடந்த அழுகைகள், போராட்டங்கள், துயரங்களை மறந்துட்டு இனி தேவன் நமக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை நோக்கி, முன்னானவைகளை நோக்கி மகிழ்ச்சியோட ஓடு. அப்பதான் ஜெயிக்க முடியும். அப்பதான் பவுல் சொன்னது போல, இதோ நான் என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கிரீடத்துக்காக ஓடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நமக்கு வேற ஒன்றும் கிடையாது. இந்த பூமி எவ்வளவுதான் உள்ள கட்டுக்கட்டா நோட்டு வச்சிருந்தாலும், பொண்ணும் வெளியும் உள்ள வச்சிருந்தாலும், நவரத்தனங்கள்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் எதையும் கொண்டு போக மாட்டோம். நம்மளை கொண்டு போய் வைக்கும்போது எதையும் கொடுக்கவும் மாட்டாங்க. நல்லா தெரியும். நிறைய மரித்தவர்கள் எப்படி எடுப்பாங்க, அவங்க காதில் கழுத்தில் போட்டிருந்தா கூட எல்லாத்தையும் எடுத்து வச்சுதான் பாக்ஸ்லேயே வைப்பாங்க. அதில் ஒருவேளை கிறிஸ்டியன்ஸ் எப்படி தெரியல, சிலர் ஏதோ சின்ன சின்னது இருந்தால் விட்டுருவோம். அது இன்னும் என்ன பண்ணுவாங்க, எரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் காய்ச்சிட்டு அப்படி விட்டு வச்சு அவர் எடுத்துக்குவார். அங்கே இருக்கிறவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒன்றும் கொண்டு போக மாட்டோம், எல்லாம் இங்கே விட்டுட்டு தான் போகும். ஆனால் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் விருதத்தை ஒருவரும் பறித்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு நியமித்த ஓட்டத்தில் நான் பொறுமையோட ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த நாளில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நமக்கு கொடுத்த கிருபைகளை நினைத்து, அவர் கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து சகல நன்மைகளாலும் திருப்தியாக்கி அந்த ஆழத்தின் ரகசியங்களை புரிந்து கொண்டு
ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆமென்.